ஒரு சிலர் இதை கடைச்சங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மரபு வழி செய்தி தான். இது ஒரு சங்ககால இலக்கியம் தான் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாகவே புரியுதுங்க. இந்த திருமுருகாற்றுப்படையில அறுபடை வீடுகள்ல முதலாவதா வரக்கூடியது, முதல் பகுதியில வரக்கூடியது திருப்பரங்குன்றம். அடுத்தது இரண்டாவதா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா திருச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர். அதாவது அலைகள் சீராக நிற்கக்கூடிய அந்த கடலினோட வாயில்ல இருந்த ஊர் தான் சீர் அலைவாய் அப்படின்னு சொல்றோம். அதை திருச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்றோம். அதை திருச்செந்தூர் அப்படின்னு இப்ப நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது மூன்றாவதா வரக்கூடியது திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பழனியை தாங்க நம்ம மூன்றாவது பகுதியில பார்க்க போறோம். அடுத்தது நான்காவது பகுதியில எதை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா திருவேரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி மலை